நாம இன்னைக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேப்பர் பேட்டர்னில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேப்பர் பேட்டர்னை நம்ம வந்து அப்படியே பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் பேட்டர்னை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணியிருப்போம். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் கட் பண்ணியிருப்போம். இந்த மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். அதை வந்து அதோட மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடாக தான் நம்மளோட லைனிங் கிளாத் வைக்கணும். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடாக லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நெக்குக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால ராங் சைடாக வச்சே நம்மளோட லைனிங் கிளாத்தை நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லா பக்கமும் கரெக்டாக கிளாத் வர மாதிரி வச்சுட்டு இனி அதோட ஓரத்தில் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லா பக்கத்துலேயும் நமக்கு வந்து ஈவனாக கரெக்டாக கிடைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரே அளவில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது லைனிங் கிளாத் அளவுலேயே மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து பத்தாமல் போகும். ஏன்னா வந்து கரெக்டாக பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நமக்கு 2 பீஸ் இருக்கும்ல ஃப்ரண்ட் பீஸில், அதில் இன்னொரு பீஸும் நம்ம அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நெக் போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து எப்போவுமே நெக் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா பக்கமுமே ஸ்டிச் பண்ணணும். பேக் நெக்குக்கும் அப்படி தான், ஃப்ரண்ட்டுக்கும் அப்படி தான். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். 2 பீஸ்லேயுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து அதாவது ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத் எல்லாமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே அளவில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்டவங்க அதோட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே அளவில் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சாச்சு. அதாவது கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து ஃப்ரண்டில் வந்து டாட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டாட் வந்து மார்க் பண்ணுவோம். அந்த 3 டாட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுக்கலாம். 2 பீஸ்லேயுமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹூக் பக்கத்தில் வரும்ல அந்த டாட்டு, அதுக்கு வந்து கிளாத் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஒரு டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் இனி அதோட அந்த டாட்டோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு, 2.25 இன்ச்சு, 3 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லெவலில் வந்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தது. அதுக்கப்புறம் 3வது டாட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டரோட சென்டரில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 4.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் பக்கத்துலேருந்து 4.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து அளவெடுத்து உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் அளவெடுத்து கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4லேருந்து 4.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச், 3.25 இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த 2 டாட்டுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன். 2 இன்ச் எடுத்துட்டு அந்த 2 டாட்ல இருந்தும் நம்ம வந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 3வது டாட் வந்து கிடச்சிரும்.
நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 இன்ச் 4 இன்ச் இந்த மாதிரி 2 பாயிண்டில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது 4 இன்ச் அளவு பாயிண்டில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அதை விட அதிகமாக வரக்கூடாது. 4 4.5 அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து நான் வந்து 3 இன்ச் எடுக்கிறேன். 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டாட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். டாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து டாட் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி டாட் வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அதே அளவை அப்படியே கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கும்ல, அவங்க வந்து அளவு துணி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய அதே அளவை மெஷர் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் நம்ம வந்து 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பக்கத்தில் வரக்கூடிய டாட்டுக்கு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த எட்ஜில் வரும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாக நம்ம வந்து கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய டாட்டு, கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கும்ல, அந்த டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். அதை விடையும் சில பேர் 1 இன்ச் 1.5 இன்ச் 1.25 இன்ச் அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜாக இதுவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். மற்றபடி வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஆம்கோல் பக்கம் வருதுல்ல, அந்த 3வது டாட், அதையும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டபுளாக கிளாத் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கப் ஷேப் வரும். பாருங்கள், ஷார்ப்பாக கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே அளவில் தான் நம்ம வந்து 2வது பக்கம் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போதே கரெக்டாக இருக்கானெல்லாம் பார்த்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவில் நமக்கு வந்து கப் சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதே அளவில் சேம் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இனி அதே மாதிரி தான் ஓப்பன் பக்கம் வந்து 1/4 இன்ச் அளவு டாட் பிடிச்சிருக்கோம். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு வந்து டாட் பிடிக்கிறோம். கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இந்த ஷார்ப் எட்ஜுக்கு கரெக்டாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி மேல் பக்கம் ஆம்கோல் பகுதியில் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அது ஷார்ப்பாக கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி தரலன்னா அவங்க தரக்கூடிய அளவு கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவே எடுத்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது, எப்படி அளவு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.